ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ட்ரீம் பால்டி சேனல். இன்றைக்கி நம்ம ட்ரீம் பால்டி சேனலில் நம்ம திண்டுக்கல் டு எரியோடு போகிற லைனில் எரியோடுக்கு போகிறதுக்கு முன்னாடியே ஹைவேஸில் இருந்து அதிகபட்சமே ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு ஏக்கர் 75 சென்ட் விவசாய நிலம் வந்து விற்பனைக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த இடம் எக்ஸாக்டாக எங்களுக்கு கேட்டாயிருக்கு. இதோட ப்ரைஸ் என்ன, இதில் வேறு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலையும் நம்ம வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்டு மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நேரம் கிடைக்கும் போது நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். வாங்க இப்போ நம்ம ஷோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்மளுடைய சேனலை ரிவ்யூ பண்ணிகிட்டு இருக்க இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் எக்ஸாக்டாக எங்களுக்கு கிட்ட அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல் மாவட்டம் நல்லமனார்கோட்டை ஏரியாவை தாண்டி இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குங்க. மொத்தம் வந்து 1 ஏக்கர் 75 சென்ட்டுங்க. இதில் வந்து போரோ கேணியோ சர்வீஸோ எதுவும் கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எம்டி லேண்டு தான். இந்த இடத்தோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாக சேர்த்து 48 லட்ச ரூபா ப்ரைஸ் வந்து கோட் பண்ணுறாங்க. விலையை பொறுத்த வரைக்கும் மார்ஜின் கிடையாதுங்க. விலையை நம்ம பேசி குறைச்சி வாங்கிக்கலாம். பிடிச்சிருக்குன்னா நேரடியாக வாங்க, விசிட் பண்ணி பாருங்கள். விலையை எங்களால் எவ்வளோ தூரம் பேசி குறைச்சி வாங்கி தர முடியுமோ அவ்வளோ தூரம் விலையை நாங்கள் பேசி குறைச்சி வாங்கி தரதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். இந்த இடத்தோட ஒரு மெயின் ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைவேஸ் பேஸில் இருந்து அதிகபட்சமே நமக்கு ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த இடத்த வந்து நம்ம வந்து ரீச் ஆகிடலாம். இந்த இடத்துக்கு வர்றதுக்கான மெயின் என்ட்ரன்ஸ் ரோடு வந்து இதுதாங்க. நமக்கு ஊரடி தோட்டமாக தான் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல, அங்கே ஒரு தென்னை மரம் தெரியுது பார்த்தீங்களா, அந்த தென்னை மரத்தை தாண்டணும் அப்படின்னா ஒரு பெரிய ஊரே நமக்கு வந்து கிடச்சிருக்கு. அதிகபட்சமே ஒரு 100 மீட்டர் கூட இருக்காது. அந்த டிஸ்டன்ஸில் நம்மளோட இடத்த வந்து நம்ம வந்து ரீச் ஆகிடலாம். அது மட்டும் இல்லாமல் பக்கத்து ஊர்களுக்கு போகக்கூடிய மெயின் ரோடுமே வந்து இதுதாங்க. இன்றைக்கி திண்டுக்கல் மாவட்டத்தில் நிறைய பேர் நல்ல ஒரு ஃபார்ம் ஹவுஸ் போடுறதுக்கோ இல்லை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டில் ஒரு இடம் வாங்கணும், ஒரு 50 லட்ச ரூபா பட்ஜெட்டுக்குள்ளே இடம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறவங்களுக்கோ இந்த இடம் வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஏன்னா இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ரோடு ஃப்ரண்டேஜில் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஊரடி தோட்டமாகவும் கிடச்சிருக்கு. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நீங்கள் விஷுவலாக பார்த்தீங்க அப்படின்னாலே தெளிவாக வந்து தெரிஞ்சுக்க முடியும். இதுதான் வந்து சுற்றிலும் வந்து ஃபென்சிங் வந்து போட்டு வச்சுருக்காங்க. என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தோம் அப்படின்னா கேட் எல்லாமே கொடுத்து சுற்றிலும் வந்து ஃபென்சிங் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இந்த இடத்தோட ரோடு ஃப்ரண்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது எப்படி பார்த்தாலும் நமக்கு ஒரு 120 அடியிலேருந்து ஒரு 150 அடி வரைக்கும் தாராளமாக நமக்கு வந்து ரோடு ஃப்ரண்டேஜ் வந்து நமக்கு வந்து கிடச்சிருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்தோட மண் அப்படின்னு பார்க்கும்போது நல்ல ஒரு செம்மண் பூமியாகவும் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தீங்கனாலே தெரியும். உள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சோளம் எல்லாமே போட்டு சூப்பராகவே வந்து மெயின்டைன் பண்ணி வச்சுட்ருக்காங்க. இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து தென்னை மரம் வந்து வச்சு இதை வந்து உருவாக்க முடியும். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் வந்துட்டு நம்மளோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி தோட்டத்தை வந்து கல்டிவேட் பண்ணி ரெடி பண்ணவும் முடியும். அது போக பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்துலேயே வந்து நமக்கு வந்து டிரான்ஸ்பாரம் இருக்கிறதுனால நீங்கள் ஃப்ரீ சர்வீஸுக்கு அப்ளை பண்ணிங்க அப்படின்னா அதிகபட்சம் ஒரு 6 மாதத்துக்குள்ளே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. இன்றைக்கி ஃப்ரீ சர்வீஸ் வாங்குறீங்க அப்படின்னா எப்படி பார்த்தாலும் 3.5 லட்ச ரூபாயிலேருந்து ஒரு 4.25 லட்ச ரூபா வரைக்கும் ப்ரைஸ் வந்து செலவாகுதுங்க. ஏன்னா நம்மளோட சேனலை பார்த்துட்டு நிறைய பேர் வாங்கியிருக்காங்க, நம்மளுமே வந்து வாங்கி கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துக்கான கையெழுத்து அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து சிங்கிள் ஓனர் தான். டாக்குமெண்ட் எல்லாமே நமக்கு வந்து ப்ராப்பராக வந்து வச்சுருக்காங்க. 1975 இன்றைக்கி கரண்ட் டேட் வரைக்கும் ஈஸி வந்து எடுத்து வச்சுருக்காங்க. அது போக பேரல் டாக்குமெண்ட் எல்லாமே நமக்கு வந்து ப்ராப்பராக வந்து இருக்குது. ஸோ இடத்த பொறுத்த வரைக்கும் டாக்குமெண்ட் வைஸாக நமக்கு எந்த ஒரு இஷ்யூஸுமே வந்து கிடையாது. நீங்கள் நேரடியாக இந்த இடத்த வந்து பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு உள்ளே வந்து நீங்கள் ஒரு போர் போட்டுட்டு அப்படியே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து இந்த தோட்டத்தை வந்து உருவாக்கிக்கலாம். இல்லை வீடு கட்டி கூட ஃபேமிலியாக வந்து ஸ்டே பண்ண முடியும். இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் இதோட ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நம்ம எரியோடு ஜங்ஷன் 4 ரோட்டில் இருந்து அதிகபட்சமே ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் கூட வராது. அந்த டிஸ்டன்ஸில் இந்த இடத்த வந்து நம்ம வந்து ரீச் ஆகிடலாம். அது மட்டும் இல்லாமல் நமக்கு பக்கத்து ஊர்களுக்கு போகக்கூடிய மெயின் ரோடுங்கிறதுனால நமக்கு வந்து மினி பஸ்ஸு அதே போல் ஷேர் ஆட்டோ இந்த மாதிரி நிறைய வந்து இருக்குது. அது போக பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்தோட நிலத்தடி நீர்மட்டம் அப்படின்னு பார்க்கும்போது எப்படி பார்த்தாலும் நமக்கு வந்து ஒரு 300 அடியிலேருந்து 350 அடிக்குள்ளே வந்து தண்ணி கிடச்சிருங்க. தண்ணியை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய ஏரியா பக்கத்தில் தான் இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அங்கே ஒரு பெரிய மரம் தெரியும் பாருங்கள். நான் ஜூம் பண்ணி கூட காட்டுறேன். அங்கே ஒரு பெரிய மரம் தெரியும் பார்த்தீங்களா, அது வந்து புளிய மரம். அந்த புளிய மரத்தை தாண்டிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து அப்படியே ஒரு பெரிய குளம் வந்து கிடச்சிருதுங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து நல்ல ஒரு வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும், இன்றைக்கி வாங்குகிறோம் பின்னும் பிறகு இருக்குமா அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பாங்க. நீங்கள் அந்த மாதிரிலாம் யோசிக்க வேணாம். வாட்டர் ஃபெசிலிட்டிஸ்லாம் நல்லாவே வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு.
இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் எல்லா விஷயமும் சொல்லிட்டேன். வேறு ஏதாவது கூடுதல் தகவல் தேவை இல்லை விசிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா தாராளமாக நம்மளுடைய சேனலுக்கு கால் பண்ணுங்கள். திண்டுக்கல்லை பொறுத்த வரைக்கும் லோ பட்ஜெட்டில் இருந்து இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட் வரைக்கும் நிறைய இடங்கள் அடுத்தடுத்து நம்மளுடைய சேனலில் அப்லோட் பண்ணுறதா இருக்கும். தொடர்ந்து நம்மளுடைய சேனலை பாருங்கள். அதே போல் நீங்கள் இதோட பொலி எல்லாமே உங்களுக்கு வந்து தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன். வேணால் ஜூம் பண்ணி கூட ஒரு தடவை நான் காமிச்சிட்றேன். ஏன்னா வெளியூரில் இருந்தெல்லாம் பார்க்குறீங்க, அதுக்காக. இங்கே பாருங்கள், சுற்றிலும் வந்து ஃபென்சிங் வந்து போட்டிருக்காங்க. இங்கேருந்து கடைசி வரைக்குமே நமக்கு வந்து போகும். இங்கேருந்து அங்கே ஒரு மரம் தெரியுது பார்த்தீங்களா, அந்த மரத்துக்கு முன்னாடி வரைக்கும் போகும். அங்கேருந்து அந்த வாழை மரம் தெரியுது பார்த்தீங்களா, வாழை மரத்துலேருந்து அப்படியே இந்த சைடு ஸ்ட்ரைட்டாக வந்தோம் அப்படின்னா அந்த கல் எல்லாமே ஊண்டியிருப்பாங்க. உள்ளே மக்காச்சோளம் போட்டதுனால ஒரு சிலது உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கும். அதனால தான் நான் தெளிவாக வந்து உங்களுக்கு வந்து காட்டிடுறேன். ஃபைனலாக வீடியோவோட எண்டுக்கு வந்து வந்துட்டோம். இந்த இடத்த பற்றி வேறு ஏதாவது கூடுதல் தகவல் தேவை அப்படின்னா நம்மளுடைய சேனலுக்கு கால் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னுடைய வீடியோவை பொறுமையாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய அனைத்து வியூவர்ஸுக்கும் மற்றும் தாய்மார்களுக்கும் மற்றும் வெளிநாட்டு நண்பர்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இதே மாதிரி ஒரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ட்ரீம் வேர்ல்ட் சேனல். நன்றி, வணக்கம்.